எடுத்த இளைஞர்கள். 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். என்ன நடந்தது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே உள்ள வீரக்கல்லில் அமைந்துள்ள வெள்ளை மாலை வீருமாரம்மன் கோவில் திருவிழாவில் அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. இக்கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் ஒரு நாள் இரவில் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா மே 23ஆம் தேதி நடைபெற்றது. தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, கரூர், சென்னை, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இத்திருவிழாவில் பங்கேற்றனர். திருவிழாவில் பங்கேற்கும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் வசதிக்காக அமைக்கப்பட்டுள்ள குளியல் அறையில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் குளிக்கும் போது வீரக்கல்லை அடுத்த வண்ணம்பட்டியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் தங்கள் கைபேசியில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இதை கண்ட அப்பெண்கள் கூச்சலிட்டதால் பொதுமக்கள் அந்த 4 இளைஞர்களையும் கையும் களவுமாக பிடித்து செம்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த 4 இளைஞர்களையும் காவல்துறையினர் விடுவித்ததாக கூறப்பட்டதால் பொதுமக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள், பொதுமக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் மே 24ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி முதல் காலை 8:30 மணி வரை 4 மணி நேரம் செம்பட்டி 4 ரோடு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தால் தேனி திண்டுக்கல் சாலை மற்றும் மதுரை பழனி சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஒட்டன்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மற்றும் போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 2 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்வதாக உறுதியளித்தனர். இதனால் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்து கலைந்து சென்றனர். இந்நிலையில் விழா கமிட்டி தலைவர் திண்டுக்கல் ராமராஜ் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த செம்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் திருவிழாவில் வீடியோ எடுத்த 4 இளைஞர்கள் இதுபோன்ற திருவிழாக்கள் மற்றும் விசேஷ நாட்களில் கிராமங்களில் குளிக்கும் பெண்களை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்புபவர்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி அவர்களை தேடி வந்த நிலையில் செம்பட்டி அருகே காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த வண்ணம்பட்டியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் நவீன் என்பவரையும் இதே ஊரைச் சேர்ந்த பள்ளி மாணவர் பெத்தன்ராஜ் என்பவரையும் கைது செய்தனர். ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ஆத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் மேலும் இவர்களது நண்பர்கள் இதே ஊரைச் சேர்ந்த ஹரி மற்றும் விஷ்ணு ஆகியோரை தேடி வருகின்றனர்.